தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருந்தது. பல மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்ததை பார்த்தோம். குறிப்பாக வட தமிழ்நாட்டை விட தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து காணப்பட்டது. அதே போல கடந்த சில நாட்கள் 2-3 நாட்களுக்கு முன்பதாக வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் தொடர்ந்து வெப்பநிலை அதிகமாக காணப்பட்டது. இப்பொழுது கணிசமாக மழை பொழிவுகள் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரம் அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல்லிக்கிட்டே இருந்தோம், மழை பொழிவு உறுதியாகிருக்கு, பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தினந்தோறும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முன்பதாக அரட்டவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பார்த்தோம். அடுத்ததாக கலசப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இந்த ஒரு மாவட்டங்களில் தான் மழையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் மழை பொழிவு கொட்டி தீர்த்திருக்கு. எத்தனை சென்டிமீட்டர் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகியிருக்கு, நேற்று எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல் இன்றும் மற்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து நீடிக்க போகுது. அதனால் தமிழ்நாட்டில் மழையே வராது, எல்னினோவின் தாக்கம் ரொம்ப தீவிரமாக உக்கிரமாக இருக்குது, மழை பற்றாக்குறை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக நமக்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு கிடைக்கும். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. பல பகுதிகள், அதாவது 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் சென்னை பகுதிகளில் பதிவானதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதே போல் மற்ற மாவட்டங்களிலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழையும் கொட்டி தீர்த்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் மீண்டும் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை வலுவாக நம்ம பல்வேறு மாவட்டங்களும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் முதற்கட்டமாக தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பெய்யும். ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வருகிற நாட்களில் அதிகரிக்க தொடங்கிடும். ஒருவேளை நேற்றைய தினத்தில் மழை வரலன்னா இன்று அல்லது நாளைக்குள்ளாக உங்களுக்கு, அதுதான் நம்ம அதிகபட்சம் சனிக்கிழமை வரை நம்ம நேரம் கொடுத்துருக்குறோம். தென் மாவட்ட பகுதிகளில் இன்னும் எங்களுக்கு மழை வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்களுக்குள்ளாக பரவலாக மழை பொழிவுகள் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதிலும் பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் தான் மழை வரும். பகல் நேரங்களில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. காலை மற்றும் பகல் நேரங்களில் பெரும்பாலான தமிழ்நாட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்படுமே தவிர பெரிதளவில் மழை தீவிரம் இருக்காது. ஆனால் பகல் நேரங்களுக்கு பிறகு மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் பகுதியான ஒரு மழையாக எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர், சிவகங்கையில் பகுதியான ஒரு கனமழையாக பதிவாகும். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக உள் மாவட்டத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் அநேக இடங்களில் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா ஒரு சில பேர் எங்கள் ஊரில் மழை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. அதே மாவட்டத்திலேருந்து சில பேர் மழை வரல அப்படிங்கிற கமெண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரே மாவட்டத்தில் 2 விதமான கமெண்ட் நமக்கு வந்துட்டு இருக்கு. மழை வந்திருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க, மழை வரலன்னு சொல்லி சில பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. காரணம் அதுதான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், பகுதியான ஒரு மழை பொழிவு. இதுவே ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு புயல் எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்கலாம். இது தென்மேற்கு பருவமழை, அதனால் சற்று பொறுத்து கொள்ளுங்க. பகுதியான மழையாக இருக்கும். பெய்யாத பகுதிகளுக்கு நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக மழை வாய்ப்பு கிடைக்கும். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும், மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளிலும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்களில் பரவலாக இடைவெளி விட்டு கனமழை தீவிரமடையும். ஒரு சில இடங்களில் வலுவான காற்றும் வீச வாய்ப்பு இருக்குது. எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க.
அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு, அதாவது 60 மில்லிமீட்டர் மழை பொழிவுகள் பல இடங்களில் கொட்டி தீர்த்திருக்கு. மழை மட்டும் வந்தால் பரவாயில்ல, அதோடு சேர்த்து காற்றும் பலமாக வீசி இருக்கு. குறிப்பாக சென்னை பகுதிகள், சென்னையினுடைய நகர பகுதிகள் பல இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். வட தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்களில் மழையும் பதிவாயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பள்ளிப்பட்டு, பொன்னேரி, பழவேற்காடு உள்ளிட்ட பெரும்பாலான திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழையும் தொடர்ந்து இன்று மற்றும் நாளை சீரான அளவில் மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டாவில் ஜூன் 25 வரைக்கும் சீரான மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு. ஆனால் ஜூன் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தேதி நம்ம குறிச்சிருக்கிறோம். சென்னை பகுதிகளில் ஜூன் 26, 27 தேதிகளில் மிக கடுமையான கனமழை தீவிரமடையும். கனமழை வெளுத்து வாங்கும். பல தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்ட பகுதிகளான மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய இடங்களிலும் இன்று மற்றும் நாளை கணிசமாக மிதமான மழை முதல் கனமழையாக எதிர்பாருங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உட்பட பெரும்பாலான டெல்டாவில் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழையாகவும் மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் உண்டு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் கனமழையும் மற்ற நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. தேனி மற்றும் தென்காசிக்கு மழை உண்டு, ஆனால் இப்போதைக்கு பகுதியான ஒரு மழையாக பதிவாயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் மழை சரியாக கிடைக்காத தேனி மற்றும் தென்காசி பகுதிகளுக்கு அடுத்து வருமணி நாட்களில் நமக்கு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். இந்த ஜூன் மாத இறுதியில் மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாக கனமுதல் மிக கனமழை பதிவாக காத்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. பருவமழை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் இறுதியில் தேனி மற்றும் தென்காசியில் மிக கடுமையான கனமழை வெளுத்து வாங்கும். அது வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு மிதமான மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வருகிற நாட்களில் மேலும் அதனுடைய தீவிரம், அதாவது மிக வேகமாக தமிழகத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது. தொடர்ந்து கடந்த மே மாதத்தை விட இப்போ இந்த ஜூன் மாதங்களில், அதிலும் குறிப்பாக முதல் பாதியை விட இரண்டாவது பாதி, அதாவது ஜூன் மாதத்தில் கடைசி 15 நாட்கள் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம். தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க. ஜூன் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோரங்களில் கடும் கனமழையானது புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறையும் வெயில் தமிழகத்தில் அடுத்த 10 நாட்கள் பகல் நேர வெப்பநிலை சற்றே குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்காமல் அதனுடைய வெயிலுடைய தீவிரத்தன்மை பொறுத்தவரை இயல்பான நிலைமையிலே காணப்படும். அதிக வெயிலுக்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.